அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு தன்னால் எதுவுமே செய்ய முடியலைன்னு வருத்தப்பட்டு பழனி ஒரு ஓரமாக நிற்க அப்போ சுகன்யா வந்து வேணும்னே பழனியை ஹேட் பண்ணுறாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி தான் நாம் அந்த மீனாவுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் தனியாகவே போய் நின்னோம். இப்போ உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய முடியலைன்ற வருத்தத்தை விட எனக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப பழகிடுச்சு. எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இங்கே உங்கள் அண்ணிங்க 2 பேருமே இங்கே நல்லாவே செய்கிறாங்க. இப்போ என்னால் கூட எதுவுமே செய்ய முடியலைன்னு வருத்தமாக இருக்குது. அத்தைக்கு தேவையான புடவையை கூட அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் கையில் எதுவுமே இல்லாமல் நின்றுட்டு இருக்கேன். இதெல்லாம் யாரால? எல்லாம் உங்களால் தான் சொல்லி இங்கே சுகன்யா பழனியை திட்டுறது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் முத்துவேல் அவரு உங்கள் அம்மாவுக்காக என்னென்னமோ செய்கிறாரு. அப்புறம் உங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் சக்திவேல் அவரும் உங்கள் அம்மாவுக்கு தங்கத்திலேயே இங்கே எல்லாத்தையும் இங்கே சீராட்டுறாரு. அப்புறம் உங்கள் அக்கா கோமதியை சொல்லவா வேணும்? யார்கிட்டையும் சொல்லாமல் நகை எடுத்த மாதிரி வளையலை கொண்டு வந்து உங்கள் அம்மா கையில் போட்டு விட்டாங்க. இப்போது அங்கே உங்கள் அம்மாவுக்கு பிறந்த 4 பேரில் 3 பேரும் உங்கள் அம்மாவுக்கு நல்லா செஞ்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் என்னங்க செய்ய போகிறீங்க? இது உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. அது அப்படின்னு தயங்கி நிற்க, போதுங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் என்னத்தை பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீங்கள் இப்படி தானே சொல்லி அதுக்கப்புறம் நான் என்னங்க பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட பேசிட்டு சுகன்யா அங்கேருந்து போக பழனி வருத்தப்பட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ சந்தோஷமாக இந்த குடும்பம் இருக்கவே கூடாதே. நம்ம எல்லாரையும் விட அந்த குடும்பம் ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கிறது இதுதான் கடைசியாக இருக்கணும். இன்றைக்கி இந்த குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுகிட்டு இருக்க சக்திவேல் வந்துட்டு, டேய் பழனி, என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க? அம்மாவுக்கு உன்னால் முடிஞ்சதை நீ செய்ய மாட்டியா? அம்மாவுக்கு உன்னால் என்ன முடியுமோ அதை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இங்கே பழனி எதுவுமே செய்ய முடியாமல் தயங்கி நிற்க, உன்னை தாண்டா பழனி, அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை போய் செய். நான் அம்மாவுக்காக போட வேண்டிய செயினை போட்டுட்டேன். ஏன் இங்கே பெரிய அண்ணன் கூட எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஆள், ஏன் அவங்க கூட கொண்டு வந்து இங்கே அம்மாவுக்காக வலையெல்லாம் போடுறாங்க. நீ என்னடா செய்ய போகிறேன்னு சொல்லும்போது இங்கே பழனி எதுவுமே பேசாமல் நிற்க, உடனே அதுக்கு சக்திவேல் சொல்கிறாங்க. உடனே முத்துவேலை பார்த்து, அண்ணன் இவெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டான், வாய்க்கு வாய் அம்மா அம்மானு வார்த்தைக்கு வார்த்தை அப்படி தான் சொல்வானே தவிர அம்மாவுக்காக செய்கிறதுக்கு இவன் கைட்ட ஒரு கையில் 10 ரூபாய் இருக்கான்னு கேளுங்க, ஏன் சுத்தமாக இருக்காது. ஏன்னா இவன் அடிமை வாழ்க்கை தானே அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லி அவமானப்படுத்த இது தேவைதான். ஊர்க்காரவங்க மத்தியில் இந்த அவமானம் நமக்கு தேவைதான்னு இங்கே முறைக்கவும் செய்கிறாங்க சுகன்யா. இப்படி நடந்தாலாச்சும் அந்த வீட்டை விட்டு வந்து இங்கே இருந்தாலாவது கடையாவது வச்சு கொடுப்பாங்க. நல்லா அவமானப்படுத்தட்டும்னு நினச்சி சுகன்யா நின்றுட்டுருக்காங்க. என்ன தம்பி பேசியிருக்கிய? ஊர்க்காரவங்களாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் இது பேசுகிற பேச்சா? பழனி தம்பியை பற்றி நமக்கு தெரியாதா? அவங்க செய்யலைனாலும் அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வாய் வார்த்தைக்கு தான், நீ அதுக்காக செய்யாமலே இருந்துட முடியுமா அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. அங்கே நின்றுகிட்டு இருக்க முத்துவேலும், டேய் சக்திவேலு, பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனே ஏற்பாடு பண்ணணும். இப்போ எதுவுமே இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, அண்ணா இது பிரச்சனை கிடையாதுண்ணே, இது நம்ம மான சம்மந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு இதே ஊரில் இருக்கவங்க 4 பேர் வெளியே போய் 4 விதமாக பேச மாட்டாங்களா என்ன? தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக தானே நான் இன்னைக்கு இந்த பழனியை இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன். என்னடா பழனி, நான் கேட்குறதுல எதுவும் தப்பு இல்லையே. அந்த கடையில் போய் வேலை பார்த்து சம்பளம் அப்படி இப்படின்னு பணம் ஏதாவது கொடுத்துருந்தா தானே அவனாலையும் ஏதாவது செய்ய முடியும். பாருங்க எப்படி உடஞ்சி நிற்கிறான்னு பாருங்க. இந்த அவமானம்லாம் நம்மளால வந்தது கிடையாது, அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்க ஆட்களால் வந்தது தான் அப்படின்னு அங்கே சக்திவேலு சொல்ல, என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அங்கே வர கோமதி சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் என் பிறந்த நாள் அதுமா இந்த பிரச்சனையெல்லாம் வேணுமாடா, கொஞ்சம் அமைதியாக இருங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டி இப்படி சொல்ல எல்லாருமே ரொம்ப கவலையோட பார்க்க, அப்போ கோமதி சொல்கிறாங்க, பழனி இங்கே வாடா அப்படின்னு சொல்ல, உன்னை தாண்டா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இதை கொடுங்க அவன்கிட்ட, நீங்கள் தானே என்கிட்ட இதை எடுத்து கொடுத்தீங்க, இவன் கையால் நாளைக்கு இதை எல்லாத்தையும் அவங்க அம்மாவுக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அம்மா ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த காசு மாலை, இதை நேற்று நம்ம 2 பேர் தானே போய் எடுத்தோம், பழனிக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி, பழனி இங்கே பாருடா பழனி, இது உனக்காக எடுத்தது, நீ அம்மாவுக்காக ஆசைப்பட்டு போடணும்னு சொல்லிட்டு இருந்தது, அம்மாவும் உங்ககிட்ட ஆசைப்பட்டு கேட்டது அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி என்ன பண்ணுறாங்க, முதல்ல இதை உன் கையால் அம்மாவுக்கு கொண்டு போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே பழனிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன பழனி பார்த்துட்டே இருக்க, இது உன்னோடது, இது உனக்கானது, இதை நீ தான் கொண்டு அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, பழனி அதை வாங்கிக்கிட்டு நேராக அம்மாவுக்கு போய் அவங்க அம்மா கழுத்தில் போட, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா பழனின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சிங்க முத்தமிட, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், இது பழனியோடைய சம்பாத்தியத்தில் பழனியோடைய காசில் வாங்கினது, யார்கிட்டேண்டோ அவன் கையேந்தி நிற்கலாம் இல்லை அப்படின்னு கோமதி ஒரே அடியாக போட இங்கே ரொம்ப அவமானமாக போயிடுது சக்திவேலுக்கு. முத்துவேலும் திகச்சு போய் நிற்க தான் செய்கிறாங்க.
ஃபங்க்ஷன் சிறப்பாக முடியுது. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட இதெல்லாம் எப்போ நடந்துச்சுக்கா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, இங்கே அச்சான் தான் எல்லாத்தையுமே செய்ய சொன்னதுன்னு சொல்கிறாங்க. உடனே இது பாண்டியனுக்கு அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா பாண்டியன் அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. கோமதி இங்கே பாண்டியனுடைய மான மரியாதை போயிடக்கூடாதுன்றதுக்காகவும், அதே நேரத்தில் தன் தம்பிக்கு வந்துட்டு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான்றதை இங்கே பாண்டியன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரொம்ப நன்றி மச்சான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க, டே அது வந்து அப்படின்னு சொல்ல, என்னங்க அவனை முதல்ல இங்கேருந்து போய் ரூமில் படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், கண்டவங்க பேசினதெல்லாம் நினச்சி யோசிக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. உள்ளார இங்கே சுகன்யாவையும் கூடவே பழனியையும். அவங்க உள்ளே போனதுக்கு பிறகு என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியுங்க, நம்ம ஒரு விழாவுக்கு போகிறோன்னா அங்கே என்ன பிரச்சனை நடக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் என்கிட்ட இந்த பணத்தை வச்சு நான் சேர்த்து வச்சு இந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். பழனியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் ஏதாவது கைக்கு காசுன்னு கொடுத்துருக்கீங்களா? இல்லையேங்க. இதனால் அவமானப்பட போகிறது பழனிதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, பாண்டியனுக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு ஆயிடுது. பாண்டியன் எங்கள் கோமதியை பார்க்க, எனக்கு தெரியும் நீங்கள் அவனுக்கு பணம் கொடுக்கலனாலும் அவனுக்காக நீங்கள் அக்கௌண்ட்டில் தனியாக பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும். ஆனால் அது அவனுக்கு தெரியணும்ல. பாசம் வச்சுருக்கீங்கன்னா அதை வெளிக்காட்டணுங்க. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் அவங்களுக்கு அது தெரிஞ்சிட போகிறது கிடையாது அப்படின்னு பாண்டியனை பார்த்து கோமதி சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு பாண்டியனுக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக போயிடுது. அவனுக்காக நீங்கள் பேங்கில் போடுறதுனால என்னங்காக போகுது? அவனுக்கு பிடிச்சதை அவன் வாங்கிக்கிறது அவன் கையில காசுன்னு ஏதாவது வேணாமா? 4 பேர் இருக்க இடத்துல அவன் கையில மட்டும் எதுவுமே இல்லைன்னா அது அவனுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தாங்க இதெல்லாம் பண்ணினேன். நம்ம கதிர் தனியாக சம்பாதிக்கிறான். சரவணன் அவன் நம்ம கடையில் வேலை பார்த்தாலும் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறான். ஆனால் பழனி என்னதான் இங்கே நம்ம வீட்டில் இருந்தாலும் அவன் கேட்குறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கான். இது எனக்கு மட்டும்தாங்க தெரியும். அவனை வளர்த்த எனக்கு மட்டும்தாங்க எல்லாமே தெரியும். நம்ம செந்தில் கூட தனியாக வீடு பார்த்து போகிற அளவுக்கு அவன்கிட்ட கூட கையில் காசு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா அவனோட நிலைமை என்னன்னு அப்படின்னு சொல்ல, கோமதி நான் பண்ண பெரிய முட்டாள்தனம் பெரிய தப்பு என்னன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டி புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் விடிஞ்ச கையோட எல்லாமே இங்கே ஹாலுக்கு வரேன். டே பழனி நீங்கள் வாடான்னு சொல்லி கூப்பிடா, சொல்லுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டே வரவும் செய்கிறாங்க. இன்னைக்கு என்ன ட்ராமாவை போட போகிறாங்களோ தெரியலேன்னு நினச்சிட்டு சுகன்யா நின்றுட்டு இருக்கேன். உடனே அங்கே உட்காந்துருக்க பாண்டியன் வந்துட்டு பக்கத்தில் வராங்க. இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் பாஸ்புக்கை கொடுக்குறாங்க. கூடவே ஒரு ஏடிஎம் கார்டையும் கொடுக்குறாங்க. என்ன மச்சான் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே இது உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் தாண்டா அப்படின்னு சொல்ல, இதை எப்போ எடுத்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது சரி, அது எடுத்தது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, டேய் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை கூட்டிகிட்டு போய் எடுத்ததாண்டா அப்படின்னு சொல்ல, அப்படியாக்கா இதையே இப்போ என்கிட்ட கொடுக்குறியன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை முதல்ல திறந்து பாருடான்னு சொல்ல, என்ன மச்சான் இந்த அக்கௌண்ட்டில் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் கிடக்குன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, டேய் பழனி அது எல்லாமே உனக்காக இங்கே உன் மச்சானே சேர்த்து வச்ச காசு தாண்டா. நீ கடையில் வேலை பார்த்ததுக்கு உன் கையில் பணத்தை கொடுக்காமன்றதுக்கு காரணம் கண்டபடி செலவு பண்ணுறதுக்காக தான். ஆனால் இப்போ உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா. இப்போ இந்த பணத்தை வச்சு செலவு எதுவும் பண்ணாமல் இதை வச்சு இன்னும் சேமிப்பை எப்படி அதிகப்படுத்தலான்றதை பார்த்துக்கணும். அது இனி உன் கையில் தான் இருக்குன்னு சொல்ல, என்ன மச்சா இதெல்லாம்னு சொல்லி கண்களை இங்கே நிற்க, டேய் பழனி இதனால் வரைக்கும் உனக்காக நான் எதுவுமே செய்யலைன்ற ஒரு எண்ணம் உனக்குள்ளே வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் இதையும் இப்போ கொடுத்தேன். அதுவும் உங்க அக்கா சொன்னதுனால தான். இனிமே நீ வேலை பார்க்குற பணம் உன் கைக்கு தினம் மாதம் கைக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்ல 20 லட்சம் ரூபாயான தங்கமேல் அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க. அப்போ அந்த கடையோட பொறுப்பு முழுக்க நம்ம மாமாவுக்கே கொடுத்துருவாங்களான்னு நினச்சி தங்கமேல் நின்றுட்டு இருக்காங்க. சுகன்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்போ இவ்வளோ பணம் இருக்கப்போ எதுக்கு இவர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கணும்? இதை வச்சு தனியாகவே ஒரு கடையை தொடங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. இல்லை நான் ஒன்று சொல்லுவேன்னு தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களேன்னு சொல்ல, என்ன சொல்லுமா அப்படின்னு கேட்க, இவ்வளோ பணம் இருக்குது, இதை வச்சு ஒரு தனியாக மளிகை கடையை ஆரம்பிக்கலாமே, நானும் அவங்களும் தனியாகவே இதை ஆரம்பிச்சுக்கட்டுமான்னு சொல்ல, இது கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கர அதிர்ச்சி. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க கேட்குறதும் சரிதானே, எனக்கு பிடிச்ச தொழிலை நான் பார்த்துக்கிட்டு போகிறேன், அங்கே செந்திலனா அவங்களுக்கு பிடிச்ச தொழிலை அது பார்த்துட்ருக்கு, சரவணா அண்ணா இப்போ அப்பாவுக்கு ஒரு உதவியாக இந்த கடைக்கு வந்து வேலையும் பார்த்துட்ருக்கு. அப்படி பார்க்கையில் இங்கே மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி மாமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அது அவங்க விருப்பன்ற மாதிரி இங்கே பாண்டியன்னு சொல்ல, என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி கேட்க, இல்லை மச்சான் அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூட நான் கடையிலே தான் இருப்பேன்னு சொல்ல, டே நான் அப்படி எதுவும் கோபத்தில் சொல்லலடா, உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்
நினைக்கிறியோ, எதில் உனக்கு அனுபவம் இருக்கோ அதை நீ ஆரம்பித்தாலே போதும். எனக்கு சந்தோஷம்தான். வாழ்க்கையில் நீ உன் அண்ணனுங்களை விட அதிக அளவு முன்னேறி வரணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அன்னைக்கு உன்னைய பிறந்தநாள் விழா அவமானப்படுத்தின மாதிரி இன்னும் சில அவமானங்கள் உனக்கு சேர்ந்துடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மச்சான் அது வந்துன்னு சொல்ல, இப்போ அண்ணனுங்க 2 பேரும் மில்லு அது இதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்களை ஆரம்பித்து ஓடிட்டுருக்காங்க, தியேட்டர் வரைக்குமே கூட. அப்படி பார்க்கையில் நீயும் முன்னேறினா நான் சந்தோஷம்தான் படுவேன், இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது இங்கே சுகன்யாவும் சரி பழனியும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்க பாண்டியனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்த தொழிலை இங்கே கால் பதிக்க போகிற பழனிக்கு வாழ்த்தும் சொல்லவும் செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த கதிருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. தாப்பா இப்படி மாறுவார்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்துகிற விதமாக கோமதி செஞ்ச விஷயந்தான் அங்கே அந்த சக்திவேலுக்கு பெரிய அவமானத்தை கொடுத்த விதமாகவும் இருக்குது. பிறந்தநாள் விழா நல்லபடியாக முடிஞ்ச சந்தோஷத்தில் அங்கே பாட்டியும் இருக்காங்க.